பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் கூட நாங்கள் உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த நாளை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் நீர் எங்களோடு இருந்து உம்முடைய மகிமை வெளிப்பட செய்யும். இன்றோரே எங்களுடைய ஆயுசு நாட்டில் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்துகிறீர் என்று உம்முடைய அற்புத அதிசயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் காணட்டும். இயேசுவின் இதில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேரில் இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற பாடலை பாடி தேவனை நாம் மையப்படுத்துவோம். 447வது பாடலை பாடி தேவனை நாம் மையப்படுத்துவோம். ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மலை இறங்கணும், என் தேச எல்லை எங்கும். ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மலை இறங்கணும், என் தேச எல்லை எங்கும். மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று, மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மலை இறங்கணும், என் தேச எல்லை எங்கும். இறுதி நாளில் மாம்சமான யாவர் மேலும் எழுப்புதல் பெருமழையாய் இறங்க வேண்டும். இறுதி நாளில் மாம்சமான யாவர் மேலும் எழுப்புதல் பெருமழையாய் இறங்க வேண்டும். உன்னதரின் வல்லமை, உயிர்ப்பிக்கும் வல்லமை ஊற்ற வேண்டும் உலகமெங்கிலும். உன்னதரின் வல்லமை, உயிர்ப்பிக்கும் வல்லமை ஊற்ற வேண்டும் உலகமெங்கிலும். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய். மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மலை இறங்கணும், என் தேச எல்லை எங்கும். ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மலை இறங்கணும், தேச எல்லை எங்கும். புதல்வர்கள் புதவிகள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் அனுதினமும் ஆவியில் நிறைந்து. புதல்வர்கள் புதல்விகள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் அனுதினமும் ஆவியில் நிறைந்து. வாலிபர்கள் தரிசனங்கள், முதியோர்கள் கனவுகள் காண வேண்டும் அதிகம் அதிகமாக. வாலிபர்கள் தரிசனங்கள், முதியோர்கள் கனவுகள் காண வேண்டும் அதிகம் அதிகமாக. பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய். மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மலை இறங்கணும், என் தேச எல்லை எங்கும். அயல்மொழிகள் பேச வேண்டும் ஆவியில் நிறைந்து. அதன் அர்த்தம் சொல்ல வேண்டும் பரிசுத்தவான்கள். அயல்மொழிகள் பேச வேண்டும் ஆவியில் நிறைந்து.
அதன் அர்த்தம் சொல்ல வேண்டும். பரிசுத்தவான்கள், பேதுருக்கள், பவுல்கள், தேவான்கள், பிலிப்புகள் தேசமெங்கும் எழும்ப வேண்டும். பேதுருக்கள், பவுல்கள், தேவான்கள், பிலிப்புகள் தேசமெங்கும் எழும்ப வேண்டும். பொழிந்தருளும் பூமியெங்கும் அபிஷேகம் பெருமலையா. பொழிந்தருளும் பூமியெங்கும் அபிஷேகம் பெருமலையாய். பொழிந்தருளும் பூமியெங்கும் அபிஷேக பெருமலையாய். பொழிந்தருளும் பூமியெங்கும் அபிஷேக பெருமலையாய். மன்றாடி ஜெபிக்கிறேன் பின் வாசலில் நின்று. மன்றாடி ஜெபிக்கிறேன் இறப்பின் வாசலில் நின்று. ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மலை இறங்கணும் என் தேச எல்லை எங்கும். ஆதிசபை அற்புதங்கள் அடையாளங்கள் அன்றாடம் நடக்க வேண்டும் இயேசு நாமத்தில். ஆதிசபை அற்புதங்கள் அடையாளங்கள் அன்றாடம் நடக்க வேண்டும் இயேசு நாமத்தில். குருடர்கள் பார்க்கணும், செவிடர்கள் கேட்கணும், முடவர்கள் நடக்கணுமே. குருடர்கள் பார்க்கணும், செவிடர்கள் கேட்கணும், முடவர்கள் நடக்கணுமே. பொழிந்தருளும் பூமியெங்கும் அபிஷேகம் பெருமலையாய். பொழிந்தருளும் பூமியெங்கும் அபிஷேகம் பெருமலையாய். பொழிந்தருளும் பூமியெங்கும் அபிஷேக பெருமலையாய். பொழிந்தருளும் பூமியெங்கும் அபிஷேக பெருமலையாய். மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மலை பொழியணும் என் தேச எல்லை எங்கும். அஞ்சமே இல்லாத பாரத தேசம், பாவமே இல்லாத பாரத தேசம். பஞ்சமே இல்லாத பாரத தேசம், பாவமே இல்லாத பாரத தேசம். ஊழல்கள், குற்றங்கள், சாபங்கள், நோய்கள் இல்லாத பாரத தேசம். ஊழல்கள், குற்றங்கள், சாபங்கள், நோய்கள் இல்லாத பாரத தேசம். பொழிந்தருளும் பூமியெங்கும் அபிஷேகம் பெருமலையாய். பொழிந்தருளும் பூமியெங்கும் அபிஷேகம் பெருமலையாய். பொழிந்தருளும் பூமியெங்கும் அபிஷேக பெருமலையாய். பொழிந்தருளும் பூமியெங்கும் அபிஷேக பெருமலையாய். ஆடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மலை இறங்கணும் என் தேச எல்லை எங்கும். ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மலை பொழியணும் என் தேச எல்லை எங்கும். மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மலை இறங்கணும்
என் தேச எல்லை எங்கும். ஆம், நாம் ஒரு வேத பகுதியை வாசிப்போம். ஆண்டவர் நல்ல அருமையான ஒரு பாடலை கொடுத்தார். அதை நாம் வேத பகுதியை வாசித்து நாம் செபிப்போம். நீதிமொழிகளின் புத்தகம் 30ஆம் அதிகாரம். யாக்கோபின் குமாரனாகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியலுக்கு வசனத்தை ஈத்தியலுக்கும் உகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்கள். மனுஷர் எல்லாரும் தான் மூடன், மனுஷருக்கு ஏற்ற பற்றி எனக்கு இல்லை. நான் ஞானத்தை கற்கவும் இல்லை, பரிசுத்த அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை. வானத்துக்கு இறங்கினவன் யார்? ஏறி இறங்கினவன் யார்? காட்டை தமது கைப்பிடிகள் அடக்கினவர் யார்? தண்ணிகளை வஸ்திரங்களிலே கட்டினவர் யார்? பூமியிலே எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? தேவனுடைய வசனமெல்லாம் புடவிடப்பட்டாங்க. தம்மை அன்புகிறவர்களுக்கோ அவர் கேடகமானவர். அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார். நீ பொய்யனாவாய். 2 மனுவிடத்தில் கேட்கிறேன். நான் மறிக்கும் யோந்தமும் அவைகளை எனக்கு மறக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கூடாது. நான் பரிபூர்ணம் அடைகிறது மறுதளித்த கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும். தரித்திரம் திருடி என்று எப்படி நாமத்தை வெளியில் வாங்காத படிக்கும். என் படியை எனக்கு அளந்து எனக்கு போசி தரலும். எஜமானிடத்தில் அவனுடைய வேலைக்காரன் மேல் குற்றம் சுமத்தாதே, அவன் உன்னை சபிப்பான். நீ குற்றவாளியாக காணப்படுவாய். தங்கள் தகப்பனை சபித்து தங்கள் தாயை ஆசீர்வதியாமல் இருக்கிற சந்ததி யாரும் உண்டு. தங்கள் அழுக்கிற கழுவப்படாமல் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததி யாரும் உண்டு. வேறொரு சந்தியாரும் உண்டு. அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டுமே, அவர்கள் இமைகள் எத்தனை நெருப்புமான. தேசத்தில் சிறுமையானவர்களையும் மனுஷர்கள் எளிமையானவர்களையும் பாட்டி சுட்டுதற்கு கற்களை ஒத்த பற்களையும் கத்திகளை கொத்த கடைவாய்ப்பு கருவுடைய சந்ததி யாரும் உண்டு. தா என்கிற 2 குமார அட்டைக்கு உண்டு. திருப்தி அடையாத 3 உண்டு. அது என்று சொல்லி 4 உண்டு. அவை அவன பாதாளமும் மரட்டு கற்பவும் தண்ணீர் திருப்தியாக நிலமும் போதும் என்று சொல்லாத அக்கினியும். தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கடலை அசட்டை பண்ணுகிற கண்கள் நாயின் பிடுங்கித்தன். கழுகன் குஞ்சுகள் தின்னும். எனக்கு மிகவும் ஆச்சரியமானவை 3 உண்டு. என் புத்தி கட்டாதவைகள் 4 உண்டு. அவை அவன் ஆகாயத்தில் கழுகனுடைய வழியும் கண்மலையின் மேல் பாம்பனுடைய வழியும் நடுக்கடலுக்கு கப்பனுடைய வழியும் ஒரு கண்ணியின் அடைய மனுஷனுடைய வழியும் இப்படி பஜாரசனுடைய வழியும் இருக்கிறது. அவள் தின்று தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவம் செய்யலை என்பாள். 3 நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது. 4 ஆண்டு தாங்கக்கூட மாட்டது. அரசாளுகிற அடிமை நிமித்தமும் போஜனத்தால் திருப்தியடையாத 3 நிமித்தமும் பகைக்கப்படத்தக்கவளாக இருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்ரீ நிமித்தமும் தன் ஆட்சியாருக்கும் பதிலாக இல்லாளுக்கும் அடிமை பெண்ணி நிமித்தமும் பூமியிலே சிறியவர்களாக இருந்து மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. அவை அவன் அற்பமான ஜந்துவாயிருந்த கொடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு. சத்துவமற்ற ஜந்துவாயிருந்து தங்கள் வீட்டை கண்மலையின் மேல் தோண்டி வைக்கும் குளிமசல்களுக்கு. ராஜா இல்லாதிருந்து பகுஞ்ச புறப்படுகிற வெட்டிகளுக்கும் தன் கைகளினால் வலியை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. வினோதமாக அடி எடுத்து வைத்து நடக்கிறவைகள் 3 உண்டு. வினோத நடை உள்ளவைகள் 4 உண்டு. அவை அவன மிருகங்கள் சௌரியமானதும் ஒன்றுக்கு பின்னாடியதுமாய் சிங்கமும் போர்க்குதிரையும் வெள்ளாட்டு கிடாவும் ஒருவரும் இருக்கக்கூடாது ராஜாவுமே. நீ மேட்மையினால் பைத்தியமாக நடந்து திருச்சந்தன உள்ளவனாயிருந்த கையினால் வாயை மூடு. பாலை கடுதல் வெண்ணையை பிறப்பிக்கும், மூக்கை புசுதல் இரத்தத்தை பிறப்பிக்கும், அப்படி கோபத்தை கிண்டு விடுதல் சண்டையை பிறப்பிக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளையை, இந்த வேத வசனத்தை நாம் பார்க்குறோம் அல்லவா? உங்களுக்கு ஒரு விசுவாசத்துக்காக சொல்லுகிறேன். சபையாரே, ஏன் பாசிரியங்களை கடிந்து கொள்கிறார் என்றெல்லாம் சொல்லுவீர்கள். போன நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். அடுத்தபடி கடிந்து கொண்டு புத்தி சொல்ல வேண்டும். பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று சொல்லப்பட்டது. கடிந்து கொள்ளுதல் பட்டும் கடிந்து கொள்ளும் பொழுது உன் பிடரியை நீ என்ன செய்யக்கூடாது, கடினப்படுத்தக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நான் பார்க்குறோம். குறிப்பாக இதை நாம் கவனித்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக அப்படி கடிந்து கொள்ளும் பொழுது நான் பிடரியை கடினப்படுத்துவது இப்படி இருக்கிறது நல்லது என்பதை சிந்தித்து செயல்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஏனென்றால் கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. பாருங்கள், வியாழக்கிழமை தோறும் நம்ம எதுக்காக செபிப்போம்?
குடும்ப தலைவர்களுக்காக, தலைவிக்காக, தேச தலைவர்களுக்காக, சபையின் தலைவர்களுக்காக, ராஜாக்களுக்காக, அதிகாரி ஆளுகை செய்கிற பிரபுக்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்னு நினைக்கிறேன். நான் இதை ஜெபிக்க போகிறோம் பாருங்க. இதில் எல்லாமே இருக்குது. சோத்திரம், பஞ்சம், சாப்பாடு, என்ன வேணும்னு ஆகூர்ன்ற அவர் கேட்குறத நம்ம பார்க்குறோம். அவர் சொல்லும்பொழுது அவர் சொல்கிறாரு, எனக்கு முதலே சொல்லிட்டாரு, ஈத்தியல் ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியலுக்கு வசனித்து உரைத்த மனுஷர் எல்லாரும் நான் மூடன் என்று சொல்லி கற்கவே இல்லை என்று சொல்லி அவர் சொல்கிறார். சொல்லும்பொழுது ஆண்டுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டது. எல்லாம் அவ்வளவு நேர்த்திங்க. அங்கே நான் ருசிக்கிறேங்க அவருடைய வார்த்தையில். அதுதான் நானும் சொல்லுவேன். ஒன்றை கூட்டம் குறைக்கவும் இல்லை. 2 மனு கேட்குறாரு. ஒன்று, எனக்கு என்ன வேணும், வசனி என்னை விட்டு தூரப்படுத்தும், தரத்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு வேண்டாம். நான் பரிபூர்ணம் அடைகிறனால் மறுதளித்து கர்த்தரை யார் என்று சொல்லி சொல்லாதபடிக்கு தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வெளியில் வழங்காத படிக்கும் அன்றாடம் பலியை எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு. சூப்பர் பேட். ஸோ அடுத்து நீங்கள் பாருங்களேன், உங்களை சொல்கிறது இதிலேயே 17 தகப்பன் பரியாசம் பண்ணும் தாயின் கட்டளை பார்த்தீங்களா? குடும்ப தலைவன், குடும்ப தலைவி அங்கே வருது. குடும்ப தலைவன், குடும்ப தலைவியும் அங்கே பார்க்குறோம். இங்கேயும் அரசாளுகிற அடிமை நிமித்தம் போதும் திருப்தி அடையும் மூடன் பாருங்க. ராஜா 27ஆம் வசனம் இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகள். ஆண்டவர் உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், இந்த சத்தியத்தை கேட்குற, இந்த ஜெபத்தில் கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் முழுவதும் ஆண்டவரை விசுவாசிங்க. அவரை விசுவாசித்து அவர் மேலே பற்றுதலை வைங்க. சபையில் சொல்கிறது நீங்கள் நம்ம சபை கைட் பண்ணுற இதுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா 100% ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக தெரியுமா? ஆண்டவர் எப்படி நடத்துகிறார் என்பதை அவர் சொல்லி, இதுதான் தீர்க்க தரிசனம். முதல்ல பார்க்கும்போது வரல, தீர்க்க தரிசனங்கள்லாம் வேணும், வெளிப்பாடு வேணும். கர்த்தர் நம்மை சரியான வழியிலே சபையை நடத்தி செல்ல. ஆகவே இந்த நிகழ்ச்சியை கேட்குற வேறு நபரும் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் வெளிப்பாடு போல் இந்த நாட்களில் அனைவருக்கு ஆவியானவர் என்னோட பேசினார், அந்த அதிகாரம் கொடுத்த இந்த ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் தெளிவாக நம்ம அதை பார்த்து அதன்படி நடந்தோன்னு சொன்னால் ஒருவரும் நம்மை அசைக்க முடியாது. சரியான குடும்பம் தலைவின்னு சொல்ல முடியும், சரியான பிள்ளைகள் என்று சொல்ல முடியும், சரியான சபையின் தலைவர் என்று சொல்ல முடியும், தலைவின்னு சொல்ல முடியும், தேச தலைவர், மாநில தலைவர் என்று சொல்ல முடியும், இந்த கட்சி தலைவர் என்று சொல்ல முடியும். தேசத்தில் நிலைத்து நிற்க ஆண்டவருடைய மகிமை வேணும்னு கேட்கணும். பாருங்க, எல்லாம் இந்த அதிகாரத்தில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்கள் ஆண்டவர் நல்லவர், எனக்கு ஆண்டவர் ரொம்ப ஆண்டவர் நான் புகழ்கிறேன். ஆண்டவருடைய மகிமை அதிசயம் அவ்வளோ அரிசியமாக இருக்கு. நன்றியப்பா, செய்ய நினைத்தது எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய வல்லமையை நாங்கள் காணுகிறோம் ஆண்டவரே, நம்முடைய அதிசயத்தை நாங்கள் ருசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பனே, இந்த நாளிலே நாங்கள் குடும்ப, தேச, சபை, உலக தலைவர்களுக்காக, குடும்ப தலைவிகளுக்காக, சபை எல்லாவற்றுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவே, உங்களுடைய வல்லமை எங்கள் அதில் அனுப்பி எங்களை உறுதிப்படுத்தும்படி இப்படிப்பட்ட அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அதில் ராஜா வருது, தகப்பன் வருது, மனைவி வருது, பிள்ளைகள் வருது. ராஜாவே, இயேசு ராஜாவே, எவ்வளோ பெரிய உயர்ந்தவர் ஆண்டவரே. எங்கள் விசுவாச மக்கள் பலனடைட்டு திடப்படட்டும், இதை கேட்டவர்களுக்குள்ளே ஒரு புதிய பலன் உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களோடு இருக்கிற எங்களுக்கு மகத்துவங்களை செய்வார் என்ற ஒவ்வொருவருக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகட்டும். தேசத்திலே ஒரு ரட்சிப்பை அனுப்பும் ஆண்டவரே. ஒரு ஜெபமேகம் தேசத்தில் எழும்பணும், ஒரு எழுப்புதல் உண்டாகணும் ஆண்டவரே, ஒரு எழுப்புதல் உண்டாகணும். ஜெப மகிமை தேசத்தில் காணப்படணும் ஆண்டவர். அக்னி முதலாக இறங்கணும், ஆவியின் மழை பொழியணும் ஆண்டவரே. ஆண்டவரே,
ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் உலாவணும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் எழுப்புதலுக்கு எங்கள் சபையும் ஒரு பங்கா வையும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கேட்குற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த ஆகூர் ஜெபித்த ஜெபம் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த சேனை இப்படி இருக்கணும், எனக்கு இது வேண்டாம், இது வேணும். அப்பா இயேசுவிடத்தில் உரிமையாக கேட்குறாரு. தாத்தா எங்கள் அட்டை இருக்குது ஆண்டவரே, எல்லா சில மிருகங்களை இணைத்து தேவனுடைய பாதத்தில் அழுது கேட்கிறதை பார்க்குறோம், நாங்களும் கேட்குறோம், விடாமாட்டோம். சத்திர தீமை செய்ய முடியாது. பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளையை தொட்டு சுகப்படுத்தும். திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், நான் இப்போ குடும்ப தலைவி ஆவேன், குடும்ப தலைவி ஆவேன்னு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு உடனடி ஆண்டவரே வரன் வராத இடத்துல வரனை அனுப்பும். வரன் வந்து பணம் இல்லாத இடத்துல பணத்தை நீ கொடுமை. பணம் இருந்து வரன் வந்து மனம் இல்லாமல் ஜாதி கண்ட வெறிகள் பிலிசனிய கட்டின் தடைகள் எல்லாம் இருக்கும் என எல்லாவற்றையும் உடைத்து பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கைகளை செய்து குடும்ப தலைவன் தலைவியாக நீர் மாற்றும். நீங்க ஆண்டவரே எனக்கு ஒரு மேரேஜ் ப்ரொபோசல்னு சொல்லி எங்களிடத்தில் விண்ணப்பங்களை வச்சிருக்கிறாங்க ஆண்டவரே, எங்களிடத்தில் ஜெபியுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். இப்பொழுதே அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயத்தை நடக்கணும். அவர்களுக்குரிய துணையை நீர் ஏற்படுத்துவீராக. வீடில்லை வணக்கம் மீறி கொண்டிருக்கீங்களா? அந்த வீடுகளை நிலங்களை வாங்கிறதுக்குரிய நேரங்களை நீ வச்சிருக்கிறீன்னா அதை செய்து முடிப்பீர. இந்த வழியில் அந்த வழியில் எப்படியாவது ஒரு வழியில் கத்துறதை முடிக்கிற திருமண காரியங்களுக்காக காத்து போராடி ஜெபிக்க பிள்ளைகளுக்கு கத்தனை திருமண வாழ்க்கை அவசியம். திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடாது. திருமணம் அவசியம் என்பதை வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அண்ணர்களாக அழைக்கப்பட்டவர்கள் உண்டு, அண்ணகர்களாக ஆக்கி கொள்ளப்பட்டவர்கள் உண்டு. இப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்து அந்த வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் செட்டிலிருந்து தூக்கினீர் ஆண்டவர். இயேசுவே எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் உடைய மகிமையை நீர் எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய சமூகத்தில் உள்ளமே அன்பாய் இறங்கட்டுமே. ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே எமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே எமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை நீ கேட்டு என் தேவனீர் எங்களுக்கு ஒரு பதிலை தரணும். ஏழைகளுக்காக ஆயதோ என்று சொல்லி தான் சிந்திலாமல் இந்த வடக்குமுறையில் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே அடக்குமுறையில் எங்களுக்கு எதை கொடுத்துருக்குறீங்கன்னா நாங்கள் அதிலே உறுதியாக இருந்து ஆண்டவரே பிறர் நம்பக்கூடிய அளவில் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அமைம்படி ஜெபிக்கிறோம். திருமணம் நடந்து குடும்ப தலைவன் தலைவி ஆகிறது செய்ய போகிறீர்கள். இப்பொழுதே கட்டை உடைக்கிறீர்கள், தடைகளை உடைக்கிறீர்கள், கட்டுகளை உடைச்சி திருமணம் வாழ்க்கை கண்டிருக்கிறேன். எஸ் என்ன ரட்சகர், எஸ் என்ன ரட்சகர், என் பாவம் சுமந்து தீர்த்தா எனக்கு இருக்க சாபக்கட்டை அகற்றினார் என்று சொல்கிற அற்புதம் நடக்கட்டும். ஒரே சபையின் தலைவர்களும் விழிப்புணர்வு சபைக்கு சாட்சியாக சபையின் வசனங்களை அறிந்து அதை அன்றுவரை மக்களுக்கு எடுத்துரைக்க கிருபை தாரும். மக்கள் ஸ்தோத்திரம். தேச தலைவர்கள் ரசிக்கப்படட்டும். இயேசு அறியாத இருக்க தலைவர் ரசிக்கப்பட்ட அப்படி அன்பை ருசிக்கணும். மானிட ஊரில் அவதரித்த மாசுடர் ஒளியே கிறிஸ்துவை கூவி அழைப்பது தேவ சத்தம். குருசல் வடிவது தூய ரத்தம். தூய ரத்தம் இன்றைக்கு அனைவரையும் தொட்டு சுகப்படுத்தி வியாதியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நன்மையான காரியங்கள் செய்கிறதற்கு எல்லா தடைகளாக கொண்டு வந்து விரியங்களை எல்லாவற்றையும் கெடுக்கிற எல்லா அந்த காரியங்களையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே அப்புறப்படுத்தி கட்டி ஜெபி விடுதலை தாரம். மக்கை மகிமை செலுத்தும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இந்த நாளிலும் எங்களுக்கு உலகமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசரேயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென்.